நடிகர் விஜய் அவர்களே, இப்போது தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி உங்கள் கையில் கிடச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் ஒன்றும் புரியலை. எந்த ஃபேஸ்புக்கை திறந்தாலும் எந்த வாட்ஸ்அப்பை திறந்தாலும் கத்தியில் குத்துறது, பசங்களை கொலை செய்கிறது, பொம்பளை பிள்ளையை கற்பழிக்கிறது, இப்படிப்பட்ட வீடியோக்கள் தான் அதிகம் வருது. காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டை ஆளும் அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது. நான் கேட்குறது என்னென்னா, காவல்துறை உங்கள் சொன்ன பேச்சை கேட்குறாங்களா இல்லை உன்னை ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்கிறாங்களா? தயவு செய்து சட்ட ஒழுங்கு என்பது தமிழ்நாட்டில் மிக கேவலமாக போயிருக்கு. நீங்கள் பதவியேற்றனாலே வட மாநிலத்துக்காரனுங்க தமிழ்காரனை அடித்தாங்க. 5 வயசு புள்ள 6 வயசு புள்ளன்னு இப்போ இன்றைக்கி பேசிட்டே இருக்கிறாங்க, கத்தி எடுத்து குத்துறான். பயமாக இருக்குது இந்த சமூகத்தை பார்க்கும்போது. மிகப்பெரிய ஆபத்தாக நடிகர் விஜய் மயமாக இந்த தமிழ்நாடு மாறுகிறதோ, ஆபத்தான ஒரு நிலைக்கு இது போகிறதோ, ஆர்எஸ்எஸ் கைக்கு இந்த தமிழ்நாடு தத்து கொடுக்க போகிறதோ என்ற பயம் எங்களுக்குள்ளே எழும்பிவிட்டது. நீ ஆளக்கூடாதுன்னா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீ ஆண்டுக்கோ, நீ உன் பிள்ளைய கூட வந்து கொண்டு வந்து ஆள வை, தப்பு இல்லை, நல்ல ஆட்சி கொடுங்க. ஆனால் இப்படி கேடு கட்டு கேவலமான ஆட்சி. இப்போ உனக்கு ஓட்டு போட்டவங்களே, உன்னுடைய டிவிக்கே தொண்டர்களே, உனக்கு ஓட்டு போட்டவனே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் மாற்றோம்னு நினச்சி சீமானை மறந்துட்டோம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும்னு அவங்க வீடியோ வெளியிடுறது ரொம்ப மனசு எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது, அவங்களும் வருத்தப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எதுவும் நினச்சோம், அண்ணன் போய் இப்படி காங்கிரஸோட கூட்டணி வச்சிட்டாரு, ரெண்டாவது வந்து அவர் பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. தயவு செய்து ஆட்சி அதிகாரம் என்பது மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு, பல உயிர் தியாகங்களுக்கு பிறகு கிடைக்கிறது. ஈஸியாக உங்கள் கையில் கிடச்சிருச்சு. அதோட அருமை தெரியாத ஆடுறீங்க. தயவு செஞ்சு சட்டம் ஒழுங்க கொஞ்சம் நிலைநிறுத்துங்க. காவல்துறையோட கட்டுப்பாட்டு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. இல்லை தமிழ்நாடு சுடுகாடாகிடும். உங்கள் ஆட்சி 6 மாதத்தில் கேள்விக்குறி ஆகிடும். ஓட்டு கேட்டு யாரும் விசில் ஊதின்னு வர முடியாது. அந்த அளவுக்கு பொதுமக்கள் கொதித்து போயிடுவாங்க. மீண்டும் நீங்கள் திமுகவை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை செய்கிறீங்களோன்னு பயமாக இருக்குது எங்களுக்கு. உண்மையிலே திமுக அழிஞ்சதில் தமிழ் தேசியவாதி எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அதை அழித்த மாதிரி அழித்து நீங்கள் மீண்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய அரியணையை கொடுக்க போகிறீங்களோன்னு பயமாக இருக்குது. இப்படி தற்குறித்தனமான ஒரு ஆட்சி நடத்துனீங்கன்னா அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஊருக்கு நாம் தமிழர் கட்சி போராட்டத்தில் இறங்கும். சாதாரணமாக இறங்காது, ஊருக்கு போராட்டத்தில் இறங்கும். இது வரைக்கும் எத்தனை கொலைகள் நடந்து, எவ்வளோ பிரச்சனை நடந்துங்கன்னு பேனர் அடித்து வச்சு போராட்டம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் ஒருத்தன் வந்தேன், சீமானுடைய கண்ணு பொறுக்கில் பொறாமை ஆகிடுச்சு, அதனால் எங்களை போராட்டம் பண்ணி எங்களை அவதூறு பரப்பி எங்கள் ஆட்சியை கழிச்சு விட்டாங்கன்ற நிலைமைக்கு வந்துடாத. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குது.